ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான தக்காளி குழம்பு. வீட்டில் காய்கறி எப்பாச்சு இல்லைனா வெறும் சின்ன வெங்காயம் தக்காளியை வச்சு ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, ஜீரகம் 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா பொந்தி வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இப்போ நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் இருக்கும். நான் அன்றைக்கி ஒரு 12 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தக்காளி, நான் அன்றைக்கி 2 பல் தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாயும் காரம் ஏதாவது மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய் தூள் உங்கள் காரம் எதமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தனியாக தூள் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி அதில் சேர்த்துக்கிடலாம். ஸோ புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு அரைலேருந்து 3/4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் தூள் சேர்க்காட்டி பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொதிந்ததுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டின்னு சூப்பரான தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.